குறியீடு வைத்து கொதறி எடுத்து வக்ரம் என்ற வார்த்தை வைத்து வறுத்தெடுக்கப்பட்டார் பார்வதி. எந்த இடத்துல உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது? அது பேர் தான் வக்கரம். உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை, உங்க பார்வையில பிரச்சனைங்க. ஃபேவரிசம் செய்த கனியை கழுவி ஊட்டி சப்போர்ட் செய்த விக்ரமை வெளுத்து வாங்கி தலப்போட்டியை வென்ற சபரியை பொறித்தெடுத்தார் விஜய் சேதுபதி. ஹவுஸ்மேட்ஸும் கனியும் ஒரு ஆளை மட்டும் வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கனி, நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட நபருன்னு தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சண்டை போட்டு வென்ற தலப்பொறுப்பை சரியாக செய்யாமல் தப்பித்த சபரி சரமாரியாக தாக்கப்பட்டார். நீங்க தான் சொல்லணும், ஏன்னா இது ரொம்ப பெரிய மாஸ்டர் பிளானா இருக்கு. அது எப்படி முடிஞ்சது உங்களால? இது வீடியோ பார்க்கும்போது கழுவி ஊத்தியதை காம்ப்ளிமெண்டாக எடுத்த ஹவுஸ்மேட்ஸிடம் வார்த்தையெல்லாம் டிராபிக் ஜாமில் செத்து போவதாக புலம்பிய விஜய் சேதுபதி. அது அவமானப்பட வேண்டிய விஷயங்க. அது சந்தோஷம் வேற படுறீங்க. எனக்கு வார்த்தைலாம் டிராபிக் ஜாம்ல செத்துறது மண்டைக்குள்ள. இன்னைக்கு குரூப்பிசத்தை அடக்கி அவங்க கொட்டத்தெல்லாம் ஒடுக்கி சிறப்பான நிறைய சம்பவங்களை செஞ்சுட்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி. வாங்க அதை பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு த சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட டே 41வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஆரம்பிக்கும் போதே விஜய் சேதுபதி என்னமோ குறியீடை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், வாங்க அது என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டே தான் உள்ள போறாரு. என்ன குறியீடு கண்டுபிடிச்சாங்களோ? போன இடத்துல பார்வை பார்த்து கண்ணு எப்படி இருக்கு, இப்ப பரவாயில்லையான்னு கேட்க அவங்களும் பரவாயில்லன்னு சொல்ல, ஏன்னா உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க, விளையாட விடாதீங்க, பார்த்து பாதுகாப்பா வெளியில அனுப்புங்கன்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. மீடியாவில இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா சின்ன விஷயத்த கூட இவங்க ஊதி பெருசாக்கிடுவாங்க, நீங்க கூட நல்லா ஊதுவீங்களே மீடியால உங்களுக்கு தெரியாதா? ஆமா, டவுன்லோட் இருந்தா எவ்வளவு பெருசா ஊதுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவங்கள கலாய்ச்சுதான் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மக்கள் எல்லாம் கைத்தட்ட, என்னையும் நீங்க பாருக்கிட்ட கோர்த்து விடுறீங்களா? ஏற்கனவே அவங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பேர் வச்சிட்டு இருக்காங்க, எனக்கும் ஒரு பேரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுற போறாங்க. சும்மாவே ரொம்ப வரும், இதுல வேற என்ன வேற பார்வோட கோர்த்துலாம் விடாதீங்க அப்படின்னு அதுக்கும் கலாய்க்கிறாரு. அப்புறமா யார் யாருக்கு என்ன பேர் வச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு. கனி அவர்களுக்கு ராஜமாதான்னு வச்சேன், விக்ரமுக்கு வக்ரம்னு வச்சேன்னு சொல்லும் போது, அதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் வச்சீங்களே பானபத்திர ஓனாண்டி, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்க, விக்ரமுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுக்கணும், என்னது பானபத்திர ஓனாண்டி இல்லையா? பாரு அதுக்கு திக்கி முக்கி பதில சொல்ல, அப்படின்னா அவரு சொன்ன மாதிரி நீங்க அவரை பாடி ஷேமிங் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. அப்புறமா குசும்பின்னு ஏதோ பேர் வச்சீங்களே என்னன்னு கேட்க, அது செல்லமா நான் சொன்னேன்னு பார்வதி சொல்ல, அரோரா மேல அவ்வளவுலவா அப்படின்னு சொல்லி அதுக்கும் கலாய்க்கிறாரு. சரி, இப்போ விக்ரமுக்கு வச்ச 2வது பேருக்கு வருவோம், வக்ரம்னா என்ன அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்க, அதுக்கும் எனக்கு இந்த மாதிரிதான் தோணுச்சு, ஆனா தமிழ் அகராதிலாம் அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வக்கு அந்த செயலை பார்க்கும்போது ஒரு வக்கரமா இருக்கு அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன் சார். தமிழ் அகராதில அதற்கான பொருள் என்னன்றது எனக்கு கரெக்டா. வக்ரம்ன்ற வாக்கெல்லாம் ரொம்ப பெருசு. ஒரு பக்கம் எல்லாருக்கும் பேரை வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வாந்தி எடுக்கிறீங்க. ஸ்கூல் பசங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, இத சொல்லி திருத்திக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட இது ஒர்த்தான விஷயமே கிடையாது. அப்படி நீங்க ரொம்ப சைல்டிஷா இருக்கீங்க. பிக் பாஸ் உங்க கூட சேர்ந்து விளையாடுவேன்னு சொல்லி நீங்க எல்லாம் கேவலமா விளையாடுறீங்கன்னு உங்களை திட்டினாருன்னா, அதையே நீங்க பெருமையா நினைச்சுக்கிட்டு கை தட்டி பாராட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்படணும். இந்த மாதிரி உங்க செய்கையெல்லாம் பார்த்து எனக்கு வார்த்தையெல்லாம் டிராபிக் ஜாம்ல செத்து போகுது அப்படின்னு சொல்றாரு. நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. இன்னும் முடியல, இன்னும் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா கல்ல எடுத்து அடுக்கி, இதுல என்ன உங்களுக்கு தப்பான குறியீடு தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாரு. அதை வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இவங்க அது மேல ஒரு லேபிள் ஒட்டாங்க, அது தவறா. எனக்கு அது ஆபாச குறியீடு ஒட்டினா என்னால இப்படி வைக்க எனக்கு கூச்சமா இருக்காது. அதுக்கு பார்வதி, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவங்களே வாயை கொடுத்து என் பார்வையில அப்படி இருந்தது அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணதால, உங்க பார்வைக்கு அப்படி இருந்ததுன்னா அப்ப தப்பு உங்க மேலதான் இருக்கு, உங்க மண்டைக்குள்ளதான் ஏதோ பிரச்சனை, பாக்குற யாருக்குமே அப்படி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க பார்வையில தான் தப்பு, அதுதான் வக்ரமான விஷயம். உங்க எண்ணம் wrong. You are totally wrong. அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் ஜெயிச்சா அந்த ஆளு என்ன எனக்கு காசா கொடுக்க போறான், நான் ஒன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, பட் இந்த வார்த்தை
அவ்வளவு பெரிய வார்த்தை, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு லேபிள் ஓட்டுறீங்க. அண்ட் தப்பான ஒரு அலிகேஷன் குடுக்குறீங்க. வெளியில அவங்கள வந்து மக்கள் எந்த மாதிரி பார்ப்பாங்க? அவங்களுக்கு எப்படியெல்லாம் இது பாதிப்படையும்? அத பத்தி எதுவுமே யோசிக்காம நீங்க ஒண்ணு பண்றீங்க. இப்ப நீங்க சொன்னத மட்டும் தான் நாங்க நம்புவோமா? பார்க்குற எங்களுக்கு தெரியாதா என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் என்ன முட்டாளா? அப்படின்னு கேட்கிறாரு. கடைசியா சொல்லி முடிச்சுட்டு, எனக்கும் விக்ரமுக்கும் எந்த விதமான கள்ள தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ கேப்டன்சி டாஸ்க் அத பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கனி எந்திரிக்க சொல்லிட்டு, நீங்க குடுத்த தீர்ப்புல உங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா நான் வந்து சரியான தீர்ப்பு தான் குடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதே கேள்விய சாண்ட்ரா கிட்ட கேட்க, எனக்கு அதுலலாம் உடன்பாடு இல்ல சார். அவங்க ஆடுன விதமே தப்பா இருந்தது. மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு அத பார்க்கும்போதே ரொம்ப பயமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, மத்த எல்லாருக்கும் இதுல உடன்பாடு இருக்கான்னு கேட்க, ஒரு பயலும் கைய தூக்கி ஆமான்னு சொல்லல. வேற யாராவது ஒத்து போறீங்களா சாண்டோட கருத்துல? சத்தமா சொல்லுங்க இல்லன்னு. எங்களுக்கெல்லாம் இதுல உடன்பாடு இல்ல அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் கேம்னா இப்படித்தான் அடி விழும் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. அடுத்ததா டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ற விஷயம்லாம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரூல்ஸை யாரு சொன்னாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்க, கனி தான் சொன்னாங்கன்னு சாண்ட்ரா சொல்றாங்க. இப்போ கனி கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி ரூல்ஸ்ல இருந்ததா அப்படின்னா, இல்ல கோர்ட்டுக்கு உள்ள வந்து எடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருந்தது. ஒரே நேரத்துல 2 பாட்டிலும் கையில புடிச்சிருக்க கூடாது அப்படின்னு தான் ரூல்ஸ் இருந்ததுன்னு சொல்லும்போது, அப்போ நீங்க டிஸ்குவாலிஃபைட எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? அப்படின்னு கேட்க சாண்ட்ராவும் சொல்றாங்க, நான் கூட கேட்டேன் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்றோமே, இது கரெக்ட்டா வருமா? அந்த மாதிரி ரூல்ஸ்ல இல்லையேன்னு கேட்டேன். சரி ரூல்ஸ்ல இல்லனாலும் ஒரு டாஸ்க்ல டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இங்க நடந்திருக்குமோ அப்படின்ட்டு நானும் அமைதியா விட்டுட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்றாங்க. சரி அடிபட்டதுக்கு அப்புறமா யாரெல்லாம் போய் பார்வதி கண்ண பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, எல்லாரும் வந்து நான் பார்த்தேன் வெளியில இருந்து பார்த்தேன்னு சொல்றாங்க. பட் விக்ரம் வந்து கை தூக்கல. அண்ட் விக்ரம் கிட்ட கேக்குறாரு, நீங்க ஏன் போய் பார்க்கலையா அப்படின்னு. இல்ல சார் நான் பக்கத்துல போய் நலம் விசாரிக்க மாதிரி அந்த மாதிரிலாம் பார்க்கல. பட் தூரத்துல இருந்து நான் பார்த்தேன். விக்ரம் பார்க்கலையா? நான் பெருசா தூரத்துல எல்லாரும் க்ரௌடா இருந்தாங்க. சரி நம்ம போய் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண போறதுன்னு பெருசா. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணலைய பாக்குறதுக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது. அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்களே போய் பாருங்க போங்க. உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும் அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் அவங்க என்னதான் பேசியிருந்தாலும் சக போட்டியாளர் இல்லையா? ஒரே வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அந்த மாதிரி அவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும் போது நீங்க ஒரு வார்த்தை போய் பார்த்து கேட்டிருக்கலாமே. இதெல்லாமா சொல்லி தருவாங்க. இது ஒரு பேசிக்கான மனிதாபிமானம் தானே அப்படி சொல்லி கேக்குறாரு. அந்த இறுதி முடிவு கனி உங்களை கேட்டு எடுத்தாங்களான்னு சாண்ட்ரா கிட்ட கேட்க, இல்ல சார் நான் சொன்னதை கூட அவங்க காதுல வாங்காம அந்த பக்கம் குரூப்ல அவங்களோட குரூப்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு கனி, நீங்க சொல்லி அதை நான் கவனிச்சு அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்காம போயிட்டேனா? அதை நான் கவனிச்சேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் சொல்லவே இல்ல. நீங்க கேட்டது எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுக்காம விட்டேனா? உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க, தூரமாகிற கூட்டம் கத்துறத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது என்ன இந்த மாதிரி கேள்வி எப்படிங்க? நீங்க வந்து குரூப்பை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவங்க பக்கத்துல நின்னு பேசுனது உங்களுக்கு கேட்டிருக்காது. இல்ல சார் கவனிச்சிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு கனி சொல்ல, எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம்னு இருந்தா ஜட்ஜுன்னு 2 பேரை பிக் பாஸ் ஏன் செலக்ட் பண்ணி வைக்கணும்? அப்படி இருந்தாலும் நீங்க வந்து அவங்க கிட்ட தானே கேட்டிருக்கணும். நீங்க எப்படி குரூப் கிட்ட கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சாண்ட்ரா சொல்றாங்க, பாரு கீழே விழுந்தப்ப கூட யாருமே வரல சார். நான் வந்து அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, கனி காலு கிட்ட போய் விழுந்தாங்களே அப்ப கூட கனி கண்டுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் அவங்க அப்ப கூட வரல அப்படின்னு சொல்றாங்க சாண்ட்ரா. அண்ட் கனி கிட்ட ரூல்ஸ படிச்சு காமிச்சிட்டு, தென் எதுக்காக நீங்க ஃபர்ஸ்டே பார்வை வந்து டிஸ்குவாலிஃபைடு சொன்னீங்க? போல உங்களுக்கு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு நான் ஒன்று எடுத்து வந்தேனே. சொல்லுங்க உங்க ரூல் என்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்? உள்ளுக்குள்ள ஓடி வந்து பாட்டில் எடுக்க கூடாது. எதுக்கு ஃபர்ஸ்ட் பார்வை எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்க எதுக்காக அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும் போதே, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல மெல்லவும். சரி உங்களை விட அதிகமா கவனத்தோட பாத்துக்கிட்டு இருந்தது விக்ரம் தான், அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, விக்ரம் எந்திரிச்சு அவங்க அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள காலு வச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ரூல்ஸ்ல இருந்ததா அப்படின்னு கேட்க, ஆமா ரூல்ஸ்ல வந்து அப்படிதான் இருந்ததுன்னு சொல்லும்போது, பிக் பாஸ் அந்த மாதிரி ரூல்ஸ்ல கொடுத்திருந்தாங்களான்னு கேட்கும்போது, பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் பேசினேன் அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. இது என் பார்வையில தப்பா இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரியே நீங்க சொல்றது இருக்கு. அது தப்புன்னா இதுவும் தப்பு தானே விஜய் சேதுபதி சொல்றாரு. அண்ட் உங்களோட வேலை அங்க என்ன சார்? உங்களை யாராவது கேட்டாங்களா? நீங்க ஏன் வெளியில இருந்து கத்துனீங்க? அதுக்குத்தானே ஜட்ஜுன்னு 2 பேர் இருந்தாங்க.
அதுக்கு தான் ஜட்ஜ் இருக்காங்க. நீங்க ஏன் கத்துனீங்க? உங்களை யாராவது கேட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ரொம்பவே வந்து நியாயமா ஒவ்வொரு விஷயத்தையும் எதையுமே வந்து விடல. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஒவ்வொன்னையுமே வந்து இவர் அட்ரஸ் பண்ணி கேள்வி கேட்டாரு. ரீகேம் சொல்லப்போ வந்து உங்களாலதான் ரீகேம்னு பிக் பாஸ் சொன்னாரு. அதுக்கும் நீங்க வந்து பார்வதி மேல பழிய தூக்கி போட்டீங்க. அந்த கேம்ல உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது சபரி மட்டும்தான். ஆனா சாண்ட்ராவும் அந்த இடத்துல இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு ஒரு ஆளை மட்டும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டாஸ்க ரொம்பவே இதுவா விளையாண்டாங்க சார். அதனால நான் அதுக்குள்ளேயே போகல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பார்வதிக்கு வந்து கைத்தட்டல் கொடுக்குறாங்க. அடிபட்டதுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு கேம் ஸ்பிரிட்டோட போய் விளையாண்டாங்க. காலை மிதிச்சாலும் கண்ணில் அடிபட்டாலும் திரும்பி திரும்பி போனாங்கல்ல, அதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். திவ்யா கிட்ட சபரி என்ன சொன்னாருன்னு கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவா தான் சார் இருந்தாரு 2வது கேம்ல. இதுக்கப்புறம் வந்து அடிதான் விழும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் முன்னாடியே நான் இதை சொல்லிக்கிறேன் சாரின்னு அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு நான் அந்த இடத்துலயே கேட்டேன்னு சொல்லும்போது, இதை நீங்க ஜட்ஜு கிட்ட சொன்னீங்களான்னு கேட்க, நான் சொன்னேன் சார் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. அவங்களும் கேட்டாங்க சார். அப்ப கேட்டாங்க, பட் ரியாக்ட் பண்ணலையே. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு குரூப்பா தானே விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க கேள்வி கேட்பாங்க? திவ்யா சபரிக்குள்ள இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. அதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். ஆமா சார், நான் அதை கவனிச்சேன். அண்ட் கேம்லாம் அடிபடும், அதனால நான் முன்னாடியே சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு சரியாதான் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கனி சொல்றாங்க. கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? ஓகே, கேம்ல அடிபடும் எல்லாம் ஓகே தான். அவர் முன்னாடியே சாரி கேட்டாரு. பட் அவரு கால்ல மிதிச்சாரு. அதை நீங்க கவனிச்சீங்களான்னு கேட்க, நான் அதை கவனிக்கல அப்படின்றாங்க. சரி, கால்ல மிதிச்சது கவனிக்கல, ஒரு 3 தடவை பாரு கால்ல மிதிக்கும் போதெல்லாம் கத்துனாங்க, அதையாவது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அதை கவனிச்சேன்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கு படம் போடணுமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த அமித் எந்திரிக்க சொல்லிட்டு, அது கால்ல மிதிக்கும் போது நீயும் ஷூ போட்டு வந்திருக்க வேண்டியது தானேன்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுது, சொல்ல தோணுது? கால்ல மிதிப்பட்டவங்க கிட்ட மிதிக்காம விளையாடுன்னு சொல்லுவீங்களா? இல்ல நீயும் ஷூ போட்டு வந்து விளையாடுன்னு சொல்லுவீங்களா? எதுவுமே நீங்க பேசாம இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டார்டிங்ல வியானா வந்து ஒரு கணிப்பு வச்சிருந்தாங்க. நான் கூட சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, வைல்ட் கார்டுல வந்த 3 பேரும் வந்து சபரி குரூப்ல சேர்ந்துப்பாங்க. அமித் வந்து அந்த மாதிரிலாம் போக மாட்டாரு, நல்ல மனுஷனா இருப்பாரு அப்படின்னு வியானாவோட கருத்து சொல்லியிருந்தாங்க. இப்ப அது அப்படியே ஆப்போசிட் ஆகி அமித் வந்து கனி சபரி குரூப்ல சேர்ந்துக்கிட்டாங்க. மித்த 3 பேரும் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. அது சும்மாலாம் அவங்க அப்படி ஆகல. இவங்களுக்குள்ள இருக்க விஷயங்கள், இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மத்தவங்கள ஏறி மிதிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பார்த்து அவங்களே வந்து யாரு பக்கம் சரியா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட சேராம ஒதுங்கிட்டாங்க. இப்ப நம்ம பழைய கதைக்கு வரலாம். இந்த மாதிரி ஒருத்தங்கள வந்து பிசிக்கலா ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க உங்க கண்ணு முன்னாடி. ஆனா நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அமைதியா இருந்தீங்க? அப்பன்னா நீங்க எப்படிப்பட்ட மனுஷங்க? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது என்னமோ அந்த இடத்துல அவங்கலாம் அத ஒரு கேமா மட்டும் தான் பார்த்தோம். அத தவிர நாங்க எதுவுமே யோசிக்கல. அண்ட் ஆர்வம் அப்படின்றதுனாலலாம் நாங்க அந்த மாரி யோசிக்கல. எங்களுக்கு கேம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாரியே பார்க்கும்போது அவ்ளோ ரியாக்ஷன் குடுக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள தெரியும் அந்த இடத்துல அவங்க என்னவா இருந்தாங்க, சபரி என்னெல்லாம் பண்ணா, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கட்டும் அப்படின்னு அமைதியா இருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டா வந்து எஃப்ஜே ஒரு வேலைய பார்த்து விட்டுருப்பாப்ல. என்ன அப்படின்னா, குட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு பஸர் அடிச்ச உடனே போய் கை தட்டி ஹக் பண்ணியிருப்பாரு. உடனே எஃப்ஜே எந்திரிக்க சொல்லி அவருக்கு ஒரு கைத்தட்டல குடுத்து, அந்த இடத்துல சபரி என்ன கழட்டிட்டாருன்னு நீ வந்து குட் கேம்னு சொன்ன. அப்போ ஒருத்தங்கள வந்து அடிச்சு இந்த மாரி பண்ணும்போது அத ரசிச்சு அதுல இருந்து நீ வந்து கேம நல்லா விளையாடிருக்கான் அப்படின்னு சொன்னேன்னா, நீ என்ன மாதிரியான ஒரு ஆளு? இப்போ ஒரு கட்டத்துல வந்து கனி எல்லாரையும் கத்தாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கால்ல மிதிக்காதீங்க அப்படின்னு சொல்லல. கோர்ட்டுக்கு உள்ள கால வச்சா அது ரூல்ஸ் பிரேக்ன்னு தெரிஞ்ச கனிக்கு வந்து கால மிதிக்கிறதோ, தள்ளி விடுறதோ, குத்துறதோ வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ற மாரி இருக்கும், தப்பா இருக்கும் அப்படின்றது தெரியல. எந்த இடத்துலயும் அவங்க கேள்வி கேட்கல. அண்ட் எல்லா இடத்துலயும் நியாயத்துக்காக பேசுற விக்ரமும் அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கல. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை பாரு இருந்த இடத்துல வேற யாராவது இல்ல கனியே இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி அடிக்க விட்டு நீங்க வேடிக்கை பார்த்திருப்பீங்களா?
அப்படின்னு கேக்குறாரு. பையன் பாயிண்ட்ட புடிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி கரெக்ட்டா எங்க அவங்கள நிக்க வச்சு சவுக்கால அடிக்கணுமோ, அந்த இடத்துல நிக்க வச்சு கரெக்ட்டான கேள்வி கேட்குறாங்க. ஒரு பயலுக்கும் பதில் சொல்ல வாய் வர மாட்டேங்குது. அந்த கிழிப்பாய்ங்க, அந்த பேச்சு பேசுவாங்க உள்ள. ஒரு விஷயம் சண்டை அப்படின்னா, இல்ல நம்மள பார்த்து ஒருத்தங்க தப்பா சொல்றாங்க. நான் ஒண்ணுமே செய்யல. என் மேல தப்பே இல்ல. என்னைய எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுற எவனுமே இந்த இடத்துல வாய தொறக்கல. ஏன் தைரியமா இந்த இடத்துலயும் சொல்லியிருக்கலாமே. நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது சார். அது கனியா இருந்தாலும், இல்ல வேற யாரா இருந்தாலும் கேம்ல அவங்க அப்படி விளையாடும்போது குட் கேம்ன்னு நாங்க சொல்லி வேடிக்கை தான் பார்த்திருப்போம்னு ஒருத்தன் கூட சொல்லல. அண்ட் இந்த மாரி ஒண்ணு நடக்கும்போது வேடிக்கை பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுவே கேவலமான விஷயம். இதுல வேற செலிப்ரேட் பண்றீங்க. இதெல்லாம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லவும், ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்ல, ஓகேவா? என்ன ஓகே? இந்த டிஸ்கஷன் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பேச்சுல வின் பண்ணணும் அப்படின்லாம் பேசாதீங்க. உங்க திறமைய இங்கலாம் வந்து காட்டாதீங்க அப்படின்னு வாயடைக்க வச்சுட்டாரு. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா எஃப்ஜேவ எந்திக்க சொல்லுவாரு. எந்திக்கும் போதே அவன் ஒரு தெனாவட்டா தான். அவன் நிக்கிற ஸ்டைலே வந்து ஒரு தெனாவட்டா தான் இருக்கும். அந்த தப்பு பண்ணிட்டோன்ற இது கொஞ்சம் கூட அந்த மூஞ்சிலயோ, மனசுலயோ இல்லவே இல்ல. அண்ட் விக்ரம் இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கே என்ன பார்க்கும்போது அசிங்கமா இருந்தது. நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அத பார்க்கல சார் அப்படின்னு சொல்லும்போது, அரை செகண்ட் பாரு வந்து அந்த கோட்டுக்கு உள்ள கால வச்சத பார்த்த நீங்க, அவரு மிதிச்சதையோ, இது பண்ணதையோ பாவம் கூட பார்க்க தேவையில்ல. அட்லீஸ்ட் அவங்க விழும்போது வெரி குட் அப்படின்ற வார்த்தைய சொல்லாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் எங்க இருந்து வருது? அப்போ பாரு மேல அவ்வளவு வன்மம் உங்களுக்கு இருக்கு. அங்க இருந்து தான் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு. அது என்னவோ உண்மைதான். எஃப்ஜே ஆகட்டும், சபரி ஆகட்டும், கனி ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஏற்கனவே பாரு மேல இருந்த அந்த வன்மத்தால மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க மனுஷத்தன்மையை இழந்து அந்த மாதிரி அவங்களெல்லாம் யோசிக்க வச்சது, பேச வச்சது. உடனே விக்ரம் வந்து அது நிஜமாவே தப்புன்னு சொல்லி கையெடுத்துலாம் கும்பிடாதீங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு தப்ப பண்ணிட்டு லேட்டரா வந்து அது அசிங்கமா நினைக்கிறதோ, இல்ல அத நினைச்சு ஃபீல் பண்றதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு சபரி கிட்ட இது வந்து ரொம்ப பெரிய மாஸ்டர் பிளானா இருக்கே. எனக்கு வந்து உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு இல்ல. நீங்க பதில மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வேணும்னே பண்ணல சார் அப்படின்னு சபரி சொல்ல, ஆமா நீங்க பார்வ வேணான்னு தானே அப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. ஒரு தடவ மிதிச்சீங்க ஓகே. 2வது தடவ மிதிக்கிறீங்க, 3வது தடவ மிதிக்கிறீங்க, தள்ளி விடுறீங்க. இது தப்பு அப்படின்னு ஜட்ஜும் உள்ள வரல, சொல்லல. சரி இதுவே வந்து நீங்க அக்காவா நினைக்கிற கனி அந்த இடத்துல இருந்திருந்தா, இந்த அளவுக்கு நீங்க ஆக்ரோஷமா அந்த கேம விளையாடிருப்பீங்களா? கையாண்டுருப்பீங்களா? அப்படின்னு கேட்டுட்டு போன வாரம் தான் வந்து இந்த அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இதெல்லாம் கொண்டு வராதீங்க. கேம் வந்து அது ரொம்ப பாதிக்குது. அப்படின்னு சொல்லியிருந்தேன். திரும்பவும் நீங்க அதுக்குள்ள இருந்து வெளியில வராம திருந்தாம இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. அவரு பிரேக்குக்கு போனதுக்கு அப்புறமா சபரி போய் பார்க்கிட்ட நான் வேணும்னே பண்ணேன்னு சொல்லி சாரி கேட்கிறாரு. அண்ட் கனியும் கமருதனையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கனி கேட்க, நீங்க ஒரு ஜட்ஜா போய் தடுத்துருக்கணுங்க. மாடு மாதிரி அவன் போய் இடிக்கிறான், தள்ளுறான். அண்ட் நீ வந்து அன்னைக்கு மிதிக்கிறேன் தானடா என்கிட்ட சொன்ன. கால்ல எத்தனை தடவை நீ மிதிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சபரி கிட்ட கமருதீன் கேட்கிறாரு. அண்ட் இதெல்லாம் வந்து பாருக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சார் கழுவி ஊத்துனது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக வாஷ்ரூம் ஏரியால போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. சபரி அங்கேயும் வந்து நான் வேணும்னே பண்ணல. உனக்கு வந்து தெரியுமில்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. சரி பரவாயில்ல விடு. நீ உன் சைடு வந்து ப்ரூவ் பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் இத பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க. திவ்யா வந்து உள்ள கூப்பிடும்போது, இல்ல வேணாம். எல்லாரும் வந்து எனக்காக பேசினேன், எனக்காக நின்னேன்னு சொல்லி ஒரு இத பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அத பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் உள்ள வந்து விஜய் சேதுபதி கேப்டன்சிக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வினோத் சொல்றாரு, இவர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பெருசா கோவப்பட்டு தான் சார் பேசினாரு. அண்ட் கனியே சொல்றாங்க, நிறைய இடத்துல ஒரு நிதானமா இருப்பாருன்னு நினைச்சேன். நிதானத்தை இழந்துட்டாருன்னு. வியனா சொல்றாங்க, இவங்க எல்லார்கிட்டையும் வந்து ஹம்பிளா அந்த விஷயத்த கொண்டு போய் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணு ட்ரை பண்ணாரு. அண்ட் கடைசி வரைக்கும் சொல்யூஷனே எந்த பிரச்சனைக்கும் இவர் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை சாப்பாடு விஷயத்த கொண்டு வராங்க. அதுல வினோத்தும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கனால வினோத்திட்ட கேள்வி கேட்டு அங்க எங்கன்னு சுத்தி வந்து கடைசி வியனா சொல்ல வந்த பாயிண்ட் வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா திவாகரும் வாய வச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்கலாம். நான் ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சாப்பாட்டு விஷயத்துல வினோத் சீப்பா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க தான் வந்து இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றீங்க. சீப்பா இருக்காங்க, தகுதி தராதரம் சொல்றீங்க, உன் லெவலுக்கு நான் கிடையாதுன்னு சொல்றீங்க, செருப்பால அடிப்பேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான
தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் நீங்க தான் வந்து உள்ள விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசுற அளவுக்கு தகுதியானவனா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசணும் போல இருக்கு. படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க படிச்ச லட்சணமா? அப்படின்னு கேக்குறாரு. சுபிக்ஷா சொல்றாங்க, நெறைய இடத்துல இவரு கேள்வியே கேட்கல. எப்சே தூங்குனா அதுக்கு கேட்கல. ஒரு பிரச்சனை வந்துச்சு லிவிங் ஏரியால. அதுக்கும் அவரு பெருசா எதுவுமே கேட்கல. நான் போய் சொல்றேன் எதையாவது பண்ணியா? அப்படின்னா, சொல்லிட்டேன். அதுக்கு மேல அவங்க கேட்க மாட்றாங்க அப்படின்னு அவரு ஃப்ரீயா விட்டுட்டாரு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொல்லுதும், அவரு எல்லாரோட குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கல. அவருக்கு புடிச்சவங்க புக்ஸ்ல இருக்கணும்னு மட்டும் தான் நினைச்சிருக்காரு. எப்பவும் போல குரூப்பிசம் பண்றவங்க வந்து சபரிய பத்தி கேட்கும்போது பிளஸ் பாயிண்ட்ஸும் சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இவ்வளவு நேரம் கழுவி ஊத்துனதுனால அதெல்லாம் பண்ணுனா இன்னும் வெறித்தனமா அவர வேட்டையாடிருவாரு அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபா சபரி பண்ண தப்ப மட்டும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஃப்ஜே கூட அவரோட பிரசன்ஸே நெறைய இடத்துல இல்ல. மைக் போடுறது அதுக்கும் சொல்லல. எதுவுமே பண்ணல அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஆமா நீங்க கூட தூங்குனீங்க. அத கூட ஒண்ணுமே சொல்லல. அண்ட் உங்களுக்கும் திவாகருக்கும் நடந்த ஒரு பிரச்சனையில உங்ககிட்ட அவர் பேசின விதம் வேற மாரி இருந்தது. திவாகர் கிட்ட பேசின விதம் வேற மாரி இருந்தது. அத நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்ல, சபரி எந்திரிச்சு, இல்ல சார் இவன் வந்து நான் சொன்னா கேட்டுக்குருவான். அதனால நான் இவன்ட்ட அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இதத்தானே சொன்னேன். அண்ணன், தம்பி, தெரிஞ்சவன், புடிச்சவன்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. சரி நீங்க சொன்னத எஃப்ஜே கேட்டாரா அப்படின்னு கேட்க, இல்ல சார் அவன் கேட்கல அப்படின்னு சபரி சொல்றாரு. அண்ட் கெமி சொல்றாங்க, எல்லாரும் வந்து தன்னிச்சையா டீம் பிரிக்கணும் அப்படின்றது தான் விஷயம். இவர் ஃபர்ஸ்ட் டீம் இந்த மாரி பிரிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னும் சொல்ல இவர் மாத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல அவ்ளோ வெறியா விளையாண்டாரே! சரி உள்ள வந்து என்னென்னவோ பண்ண போறாரு அப்படின்னு நான் ஆர்வமா இருந்தேன். அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஆர்வமாவா இருந்தீங்க? அவரு இத்தன நாளா இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணாரு? யார்கிட்ட எப்படி பேசுறாரு? யாருக்காக எப்படி பேசுறாரு? அப்படின்றதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நாங்க என்ன நெனச்சோமோ அதுதான் நடந்தது. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் எஃப்ஜே கிட்ட நீங்க அடுத்த வாரம் தலையாயிட்டீங்களா? நீங்க மத்த தலைகிட்ட போய் பண்ற மாதிரி உங்ககிட்ட யாரும் வந்து பண்ணாம நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்த வாரம் உன்னோட கேப்டன்ஷிப் வந்து நான் நல்ல விதமா நெறைய எதிர்பார்க்கேன். என்ன பண்றேன்னு பார்ப்போம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அவனும் மண்டைய ஆட்டுறான். நல்ல விதமா நான் பண்ணிருவேன் அப்படின்னு. பார்ப்போம். விக்ரம் வந்து இவர் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்தாரு. ரொம்ப ஓவர் திங்கிங்கா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அரோரா சொல்றாங்க, இவரு தலையா சொல்றாரா? இல்ல சபரியா சொல்றாரா? அப்படின்றதே நெறைய இடத்துல எனக்கு புரியல. அவரு ஒரு விஷயம் சொல்ல, அத கேட்டுட்டு போய் நான் மத்தவங்க கிட்ட சொல்ல, கடைசியில நான் அது வந்து சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி விட்டாரு. அது அந்த ஒரு கிளாரிட்டி இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு 2, 3 நாளா ரொம்ப டீமோட்டிவேட்டடா இருந்தாரு. என்னன்னு கேட்டா, தலையா இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு வேலை. எல்லாரும் வந்து அத வந்து ஒரு பொறுப்பா எடுத்து பண்ணும்போது, இவர் மட்டும் அத ஒரு பெரிய வேலையா நெனச்சு, அந்த மாரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சபரி சொல்றாரு, "நான் வந்து டீம் பிரிக்கும்போது சார், அரோரா அப்புறமா கெமிக்கு வந்து கையில அலர்ஜி மாரி ஒண்ணு இருந்தது. அதனால அவங்களுக்கு எந்த வேலையும் குடுக்க வேண்டாம் அப்டின்ட்டு, என்டர்டெயின்மென்ட் டீம் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஃபார்ம் பண்ணேன். அதுல விக்ரமு, ரம்யா அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்த்து பண்ணேன். பட் அது வந்து ஒரு நாள்லயே ஊத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் பிரிச்சு வேற வேற இடத்துல அவங்களெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே நீங்க நியாயமா வந்து ஒத்துக்கிட்டீங்க. ஒரு பிளான் பண்ணீங்க. அத கொண்டு வரல ஓகே. பட் அலர்ஜி இருந்த அவங்களுக்கு யோசிச்ச மாரி, அடிபட்டு வந்த பார்வதிய வேலை செய்ய வேணாம், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நீங்க ஏன் என்டர்டெயின்மென்ட் டீம்ல போடல? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கு சபரி வந்து டைரக்ட்டா பதில் சொல்லல. ஏன்னா அவர்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத மட்டும் தான் பார்த்தாரு. அடிச்சு துவைச்சு காய போட்டதே பார்வதியே அவர்தான். அதனால அவர்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. அண்ட் நான் வந்து எனக்கு ஆப்போசிட்டா விளையாண்டாங்க அப்படின்ற ரீசனுக்காகலாம் வந்து அவங்கள டாய்லெட் டீம்ல போடல. ஏன்னா டாய்லெட் டீம்ல அதுக்காக தான் போட்டாங்க அப்படின்னு கம்புக்குன்னு ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சிருப்பாப்புல. அத வந்து இவர் விளக்கி குடுக்குறாரு. அவர் கேட்ட கேள்விக்கும் இவரு சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் இவரு இந்த பதில சொல்லி சமாளிச்சு அத எப்படியோ வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. இப்ப மத்தவங்க உங்க மேல வச்ச கருத்தெல்லாம் நீங்க கேட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார். என்னெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு கேட்கும்போது, ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்தேன். ஓவர் திங்கிங்கா இருந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் நெறைய இடத்துல வந்து நான் பிளான் பண்ணேன். அத செயல்படுத்தலன்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு புடிச்சவங்களுக்காக மட்டும் நான் பேசுறேன்ற மாரி சொன்னாங்க. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல நல்லா இருந்தது. போக போக நல்லா இல்ல. இதெல்லாம் சொன்னாங்க சார் அப்படின்ன உடனே, அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, அதெல்லாம் அவங்க பார்த்தது கரெக்ட்டா? அதத்தான் நாங்களும் பார்த்தோம். அதெல்லாம் உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னதான் வந்து பாருவே நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அரோராக்கும், கெமிக்கும் அலர்ஜியே இருக்கு அப்படின்னு யோசிச்ச நீங்க,
பார்வை வேலை செய்ய விட்டுருக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பாக்குறேன்னு போயிட்டாரு. இப்ப கனி போய் தமிழ தப்பு இல்ல, நான் எதுவுமே தப்பா பண்ணலையே, நான் கரெக்டா தானே இருந்தேன் அப்படின்னு நிரூபிக்கணுமா. அதனால சாண்ட்ரா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நம்ம 2 பேரும் தெளிவான ஆளு அப்படின்னு நினைச்சு பிக் பாஸ் வந்து நமக்கு ஜட்ஜ் அப்படின்ற பொறுப்பை குடுத்தாரு அப்படின்னு. அது ஓகே. எனக்கே வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி போய் நிக்கிறேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல, நானும் தான். நான்லாம் கேம் எல்லாம் பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட என்ன போய் ஜட்ஜா போடும்போது எனக்கே ஒரு மாரி படபடன்னு இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் ஒரு இடத்துலயே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தனால, எனக்கு நான் மத்தத எதுவும் கவனிக்காம விட்டுர்றேன். இதுதான் என்கிட்ட இருக்க பிரச்சனை. அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா கேட்குறாங்க, "நீங்க என்ன சொல்ல வாரீங்க?" அப்படின்றத தெளிவா எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லம்மா, இப்ப நீங்க சார் கிட்ட வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொன்னீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா, கேம நம்ம வேற மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா சொல்றாங்க, "ஆமா, நான் சொல்லாம விட்டது என் தப்பு தான். அத நான் அங்கேயே ஒத்துக்கிட்டேனே" அப்படின்னு. "நீங்க ஒத்துக்கிட்ட மாரி எனக்கு தெரியல. நீங்க அதுக்கு சாரியே சொல்லலையே. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு நீங்க அத மாத்தி விட்டுட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. சாண்ட்ராக்கு புரியல. "இல்ல நீங்க நெறைய பேசுறீங்க. எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போயிட்டாங்க. இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும், இவ்வளவு தெள்ளத் தெளிவா அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறமும், தான் மேல தப்பு இல்ல. நான் கரெக்ட்டா தான் இருந்தேன். அண்ட் தப்பா இருந்தா அத நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்திருக்கலாமே! அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விய கொண்டு வந்து, தன்ன நல்லவங்களா காமிச்சுக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபடுறாங்க கனி. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வாரம் வந்து என்னதான் நெறைய பிரச்சனைகள் நடந்திருந்தாலும், ரொம்ப முக்கியமா பேசப்பட வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவரு பேசிட்டு போயிட்டாரு. நாளைக்கு மிச்சம் மீதிய வச்சு எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்.